சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி. எங்க நம்மளால கால்ல இருந்து காணோம். மீனா உட்காரு, ஒன்னா சாப்பிடலாம். இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க, நான் பாட்டியோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி. கணேசா, அப்பா வாடா வாடா. அத வந்துட்டப்பா. சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட நேத்துக்கு வயலுக்கு உரம் வாங்கிட்டு சொன்னேனே, வாங்கிட்டு வந்தியா? அப்பாடா, நம்ம தேவிய சைட் அடிச்சது அப்பா பார்க்கல. ஒன்னதான் கேக்குறேன், உரம் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? இல்லப்பா, மறந்துட்டேன். இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடுறப்பா. தோட்டத்துல இளநீ பறிச்சு வச்சு 2 நாள் ஆச்சு. அத டவுனுக்கு லோடு ஏத்தி அனுப்ப சொன்னேனே, அனுப்பிட்டியா? இல்லப்பா, அது இன்னைக்கே சொல்லிடுறப்பா. விவசாய கல்லூரியில இருந்து நம்ம வயலை பார்க்க வரேன்னு சொன்னாங்களே, நானும் அவங்க எப்ப வருவாங்கன்னு விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சியா? இல்லப்பா. சரி, காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. எப்படா எப்படா ஒரு வேலையை செய்யாம உனக்கு சோறு இறங்குது? ஏய், ஒரு வயசு வரைக்கும் தாண்டா பிள்ளைங்க பெத்தவங்க சம்பாத்தியத்துல சாப்பிடணும். அதுக்கப்புறம் பெத்தவங்களை உட்கார வச்சு நீ தாண்டா சோறு போடணும். என்னடா அப்பா நம்ம சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கிறாரோன்னு நினைக்காத. நான் உங்ககிட்ட என்னைக்கும் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுன்னு சொல்லல. வேலை செஞ்சு உனக்கான தகுதியை வளர்த்துக்கன்னு சொல்றேன். நீ பெரிய படிப்பு படிச்சவன் தானே, உனக்கும் இப்ப இந்த ஊர் உலகத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. என்னடா பாக்குற? உன் வயசு பசங்க யாராவது உன்ன மாதிரி வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்களா? அவன் தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட கௌரவத்துக்காகவும் ஒவ்வொரு நாளும் நேரங்காலம் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய், என்னைக்காவது ஒரு நாள் நீ காலையில 10 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கியாடா? தினம் தினம் 3 வேளை சோறு திங்கறியே, அது எப்படி உன் தட்டுக்கு வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியா? ஏய், படிச்ச பையன் நீயே உழைச்சு முன்னேறுவேன்னு தாண்டா நானும் இத்தனை நாளும் ஒரு வார்த்தை கூட கேட்காம இருந்தேன். அப்பா எதுவும் கேட்கலையேங்கிறதுக்காக வேலையே செய்யாம இருந்தா எப்படிடா? உன்னால சுயமா உழைச்சு உன்னை காப்பாத்திக்கதான் புத்தி இல்ல. சொல் புத்தி கூடவாடா இல்ல? நான் சொன்ன ஒரு வேலையை கூட செய்யாம ஏன்டா இப்படி நின்னுகிட்டு இருக்க? வேலை எதுவும் கிடைக்கலனா வயல்ல இறங்கி விவசாயம் பார்க்க வேண்டியதானடா. என்னடா அப்பா விவசாயம் செய்ய சொல்றானே யோசிக்கிறியா? ஏய் பாரு, உலகத்துல இதை விட புனிதமான தொழில் எதுவுமே கிடையாது. உலகத்தை யார் வேணாலும் அழிக்கலாம், ஆனா கடைசியா காப்பாத்துறது விவசாயியா தாண்டா இருக்கும். பாரு, இதுக்கு மேல நீ ஊர் சுத்துறதெல்லாம் விட்டுரு. விடியறதுக்கு முன்னால எழுந்து தோட்டத்துக்கு வந்துடணும். ஆளுங்க கூட எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சா தாண்டா உனக்கெல்லாம் கஷ்டம்னா என்னன்னு புரியும். போய் சாப்பிட போ. Thank you.